Next topic is solubility product. So for example, dilute HCl is mixed with Pb2 plus means it becomes precipitated as PbCl2. So PbCl2 Pb2 plus கூட நம்ம dilute HCl வந்து ஆட் பண்ணும்போது ஸோ PbCl2 ஒரு precipitate வந்து கிடைக்கும். ஸோ கிடைக்கிற precipitate நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது, ஸ்பேரிங்லி சாலிபிள் ஆகுது. ஸோ ஸ்பேரிங்லி சாலிபிள்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகல. ஸோ அது பார்ஷியலி டிசோசியேட் ஆயிட்டு ஸோ நமக்கு Pb2 பிளஸும் 2Cl மைனஸ் அயானும் வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ கால்சியம் அயான்ஸ் வந்து பிரிசிபிடேட்டா வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கால்சியம் அயான் எந்த ஃபார்ம்ல டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சலேட். ஸோ இந்த மாதிரி ஒரு சால்ட்டா நமக்கு டெபாசிட் ஆகுது, அது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ XmYn. ஸோ இதை வந்து வாட்டர்ல வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து எப்படி கிடைக்குது, mx பவர் n பிளஸ் பிளஸ் y n இன்டூ y பவர் m மைனஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேரிங்லி சாலிபிள் வந்து ஸ்பேரிங்லி சொலிபிள் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த அயான்ஸ் வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா வந்து டிசோசியேட் ஆகி கிடைக்கல, பார்ஷியலி டிசோசியேட் ஆகி கிடைக்குது. ஸோ அப்ப அது பார்ஷியலி அந்த அயான்ஸுக்கும் அந்த சால்ட்டுக்கும் இடையில ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பேர் தான் சாலிபிலிட்டி ஈக்லிபிரியா. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து KSP வேல்யூ வந்து எழுதுறோம். ஸோ தட் இஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ எழுதுறோம். ஸோ KSP இஸ் ஈக்குவல் டு x பவர் n பிளஸ் n ஹோல் பவர் nங்கிறது இங்க வந்து கோஎஃபிஷியன்ட். ஸோ பவர் m. ஸோ ஒய்க்கு வந்து அந்த மாதிரியே எழுதுறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் பவர் m மைனஸ். ஸோ ஹோல் பவர். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க வந்து என்ன இருக்குது, n. ஸோ அதை வந்து இங்க போட்டுருவோம், டிவைடட் பை xm into ym. ஸோ KSPங்கிறது வந்து என்ன சொல்றாங்க, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் ஜென்ரல். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அயானிக் ப்ராடக்ட் வந்து ஸோ KSP வேல்யூ விட சாலிபிலிட்டி ப்ராடக்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு பிரிசிபிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து சூப்பர் சேச்சுரேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அயானிக் ப்ராடக்ட்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஸோ நம்ம இனிஷியலா எடுத்துக்கிறோம் இல்லையா அயான்ஸ், ஸோ அதை வந்து என்ன சொல்றோம், அயானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா, இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா ஈக்லிபிரியத்துல இருக்கு இல்லையா இந்த அயான்ஸ், ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து என்ன சொல்றோம், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அயானிக் ப்ராடக்ட் அதிகமா இருந்துச்சுன்னா ஸோ அங்க பிரிசிபிடேஷன் நடக்கும். ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், ஸோ ஒரு சால்வெண்ட்ல சொல்யூட்டோட அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு, சொல்யூட்டோட அமௌண்ட் அதிகமா இருந்தாதான் கீழே போய் அதை போய் செட்டில் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல பிரிசிபிடேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அயானிக் ப்ராடக்டை விட KSP வேல்யூ தட் இஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரிசிபிடேஷனே நடக்காது. ஸோ த சொல்யூஷன் இஸ் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன கண்டிஷன்னா, அந்த இடத்துல சால்வெண்ட் வந்து கம்மியா இருக்குது. சால்வெண்ட் வந்து கம்மியா இருக்கும்போது ஸோ நம்ம எவ்வளோ வந்து சால்வெண்ட்ல வந்து சொல்யூட் வந்து ஆட் பண்ணினே இருந்தாலும் என்னாகும், டிசால்வ் ஆயினே இருக்கும். ஸோ அந்த இடத்துல பிரிசிபிடேஷன் நடக்காது. ஸோ அயானிக் ப்ராடக்ட் அண்ட் தென் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது ஸோ ஈக்லிபிரியம் வந்து அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 8.9. So indicate, find out whether lead chloride get precipitated or not when 1 ml 0.1 m lead nitrate and 0.5 ml of 0.2 m sodium chloride are mixed. So இந்த ரெண்டு சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எது precipitation நடக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் குளோரைட். ஸோ லெட் குளோரைட் வந்து ஸோ ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், லெட் அயான் அண்ட் குளோரைட் அயான் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு அயானிக் ப்ராடக்ட் எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஸோ ப்ராடக்ட் வந்து எழுதுறோம் Pb2 பிளஸ் இன்டூ Cl. ஸோ இது வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால பவர்ல வந்து 2 போடுறோம். ஸோ டோட்டல் வேல்யூம் நம்ம டோட்டலா எவ்வளோ வேல்யூம் வந்து எடுத்துக்கிறோம், இது வந்து 1 ml, இது வந்து 0.1 ml. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூம் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா we are getting 1.5 ml. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சால்ட் எடுத்துக்கிறோம், லெட் நைட்ரேட். ஸோ லெட் நைட்ரேட் டிசோசியேட் ஆனா நமக்கு எப்படி கிடைக்கும், Pb2 பிளஸ் அண்ட் NO3 2 மைனஸ். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் NO3 இருக்கிறதுனால 2 NO3 மைனஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை
வால்யூம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ molarity is equal to number of moles divided by volume. ஸோ அப்ப இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸோ molarity Pb2+ ஓட அதாவது லெட் நைட்ரேட்டோட எவ்வளோ மோல்ஸ் இருக்குது 0.1. ஸோ அதை தான் இங்க போடுறோம் 0.1 into வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ நம்ம வந்து இங்க வந்து ml ல வந்து இருக்குது. ஸோ அதை வந்து லிட்டரா மாத்துறோம். ஸோ 1 அது இன்டூ 10 பவர் பை டிவைடட் பை 1000 போடுவோமா? ஸோ அப்போ அது மேலே போகும்போது 10 பவர் -3 மாறி இருக்குது. ஸோ 1 இன்டூ 10 பவர் -3. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10 பவர் -4. ஸோ அதை தான் இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். 10 பவர் -4 டிவைடட் பை வால்யூம். ஸோ டோட்டல் வால்யூம் வந்து 1.5 ml. ஸோ அதை வந்து 1.4 அது லிட்டரா மாத்தும் போது எப்படி இருக்கும் 10 பவர் -3. ஸோ 1.5 into 10 பவர் -3 ml. ஸோ இதை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 6.7 into 10 பவர் -2 m. ஸோ ஏன்னா இது கான்சென்ட்ரேஷன், இதோட யூனிட் வந்து mல போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து NaCl. ஸோ NaCl வந்து டிசோசியேட் ஆனா நமக்கு எப்படி கிடைக்கும்? Na+ and Cl-. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு 0.2. ஸோ NaCl ஓட கான்சென்ட்ரேஷன் வந்து 0.2 இன்டூ ஸோ நம்ம அது எவ்வளோ ml வந்து அதாவது 0.1 ml 1 லிட்டர்ல டிசால்வ் பண்றோம். அதனால 0.5 இன்டூ 10 பவர் -3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற வேல்யூ 10 பவர் -4. ஸோ அந்த மாதிரி Clக்கு வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ Clக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஸோ 10 பவர் -4 மோல்ஸ் டிவைடட் பை ஸோ வால்யூம் வந்து 1.5. ஸோ 1.5 இன்டூ 10 பவர் -3. ஸோ ml வந்து லிட்டரா மாத்துறதுனால 10 பவர் -3 லிட்டர். ஸோ இதை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 6.7 இன்டூ 10 பவர் -2 m. ஸோ அயானிக் ப்ராடக்ட் எழுதும்போது இங்கே எதுக்கு எழுதணும்? Pb2+க்கும் Cl2- எழுதணும். ஸோ Pbயோட கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளோ கிடைச்சது நமக்கு? 6.7 into 10 power -2 into Cl ஓட கான்சென்ட்ரேஷன் வந்து 6.7 into 10 power -2. ஸோ இங்க வந்து 2 Cl இருக்கறனால இங்க பவர்ல என்ன பண்ணும் 2 போடுறோம். ஸோ இதை மல்டிப்ளை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 3.01 into 10 power -4. ஸோ இப்போ அயானிக் ப்ராடக்டோட வேல்யூ வந்து 3.01 into 10 power -4. ஆனா நமக்கு இருக்கிற KSP solubility ப்ராடக்டோட வேல்யூ வந்து 1.2 into 10 power -5. ஸோ இந்த இதுல என்ன சம்மரைஸ் பண்ணியிருந்தாங்க? அயானிக் ப்ராடக்டோட வேல்யூ சாலிபிலிட்டி ப்ராடக்டோட வேல்யூ விட அதிகமா இருந்துச்சுன்னா அங்க வந்து precipitation நடக்கும். அப்ப இப்ப அயானிக் ப்ராடக்டோட வேல்யூ அதிகமா இருக்கு than தி சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ அதனால இந்த இடத்துல precipitation நடக்குது. ஸோ அப்ப கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? லெட் குளோரைட் வந்து precipitate ஆகுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதிகம் நமக்கு அயனிக் ப்ராடக்ட் வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால லெட் குளோரைட் வந்து precipitate ஆகுது. ஸோ தட் இஸ் த ரிசல்ட். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் தி மோலார் சாலிபிலிட்டி. ஸோ நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து மோலார் சாலிபிலிட்டில இருந்து கால்குலேட் பண்றோம். ஸோ மோலார் சாலிபிலிட்டினா என்ன? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து டிசால்வ் ஆயிருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னன்னா மோலார் சாலிபிலிட்டி. ஸோ நம்ம வந்து XmYnன்னு ஒரு சொல்யூட் வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து டிசோசியேட் ஆகும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? m x பவர் n n plus n into y power m minus. So the above stoichiometrically balanced equation we have come to know that 1 mole are dissociated. So அந்த ஒரு மோல் எடுத்துக்கிறது dissociate ஆகி எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. So x n plus and y m minus. So அந்த மாதிரி dissociate ஆகி நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூ mன்னும் இந்த வேல்யூ nன்னு எடுத்துக்கிறோம். ஸோ we are getting ms and ns. ஸோ இந்த KSP இதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எதுனா நம்ம எப்படி எழுதுவோம்? KSP is equal to ஸோ x பவர் n பிளஸ் இது வந்து கான்சன்ட்ரேஷன் மேலே எழுதும்போது பவர் m. ஸோ அந்த மாதிரி y பவர் m மைனஸ் ஸோ கான்சன்ட்ரேஷன் மேலே பவர்ல எழுதும்போது n வந்து மேலே போகும். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? ms இன்டூ இதோட வேல்யூ வந்து ns. ஸோ பவர் m இங்க வந்து பவர் n. ஸோ m பவர் m n பவர் n s வந்து ரெண்டுமே இருக்குது. ஸோ s பவர் m பிளஸ் n எழுதுறோம்.
So establish a relationship between the solubility product and the molar solubility for the following. Barium sulfate வந்து கொடுத்திருக்காங்க. அது dissociate waterல dissociate ஆனா எப்படி ஆகும்? Ba2+ ஆகும். SO4 2- ஆகும், dissociate ஆகும். So இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து solubility product எழுதுறோம். So KSP is equal to Ba2+ into SO4 2-. So இதோட வேல்யூ வந்து S ன்னு எடுத்துக்கிறோம். So தனியா ஒரு அயான் இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து S ன்னு எடுத்துக்கிறோம். So அப்ப SO4 2- வந்து S ன்னு எடுத்துக்கிறோம். S into S, S squared. So next வந்து so Ag2 CrO4. So இது வந்து dissociate ஆனா எப்படி dissociate ஆகும்? Ag2 plus 2Ag plus plus CrO4 2-. So இந்த மாதிரி dissociate ஆகுது. So இதுக்கு KSP வேல்யூ எதுனா எப்படி எழுதுறது? So KSP is equal to Ag plus so இது முன்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட்டை எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? பவர்ல போடணும். ஸோ Ag plus பவர் 2 CrO4 2-. ஸோ இது வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை 1. ஸோ அதனால அப்படியே விட்டுடுறோம். ஸோ அப்ப இது வந்து எஸ்ன்னு மாத்துறோமா? ஸோ அப்ப ஆல்ரெடி இங்க 2 இருக்கு. இங்க 2 சில்வர் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்றோம்? 2s. ஸோ இங்க 2 இருக்கறனால 2s பவர் 2 CrO4 எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அதனால S. ஸோ அப்ப 2 into 2 4. இங்க ஆல்ரெடி S ஸ்கொயர்ட் இருக்குது. இங்க ஒரு S இருக்குது. ஸோ அப்ப இதை ஆட் பண்ணா S பவர் 3.